குங்குமத்தோடு எங்க கதையெல்லாம் ஒரு ஊரை பேச
நம்முடைய கலாச்சார சூழ்நிலைகள் அது ராஜாஜி ஒரு 5 நிமிஷம் அப்படி நமக்கு ஒரு இதை ஏன்னா இன்னைக்கு எல்லா விதமான தலைவர்கள் எல்லாரும் இருக்காங்க. இந்த படத்தோடையும் சேர்த்து இதோடையும் நம்ம இதை பண்ணிக்கலாம். இன்றைய தினம் தமிழ்நாடு ஸ்டோரி என்கின்ற படத்துக்கான பூஜை நடந்திருக்கு. தமிழ்நாடு மிகப்பெரிய தேசிய சக்திகளின் உறைவிடமாக இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறளுடைய அடிப்படை அதனுடைய முப்பால் எதை ஆதாரமா வச்சிருக்கு? சனாதன ஹிந்து தர்மத்துல சதுர்வித புருஷார்த்தம் என்று நாம சொல்றோம். அதாவது தர்ம அர்த்த காம மோட்சம். அதன் அடிப்படையில தான் தர்மம் அறத்துப்பால், அர்த்தம் பொருட்பால், காமம் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி இத ஒரு கவிஞர் சனாதனவாதிகள் தர்மார்த்த காம மோட்சம் என்பார்கள். வள்ளுவர் தமிழங்கிறதுனால மோட்சத்தை சொல்லல அப்படின்னு எதுல பார்த்தாலும் ஒரு கான்ட்ரவர்சி சொல்லலைன்னா அவர் பகுத்தறிவு இருக்கிறவரா எடுத்துக்க மாட்டாங்கன்னு. ஆனால் முதல் அத்தியாயத்திலேயே கடைசி குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஆக மோட்சமானது அங்கே வந்துருச்சு. அது மட்டுமல்ல, நம்ம சனாதன தர்மத்தில் தர்மார்த்த காம மோட்சம் என்பது வரிசைப்படுத்தியது அல்ல. தர்மம், அதன் அடிப்படையிலான பொருளீட்டல், அதன் அடிப்படையிலான இன்பம் துய்த்தல், இந்த மூணும் இருக்குமானால் மோட்சம் என்பது தானாக கிடைக்கும். அதுதான் தர்மார்த்த காம மோட்சத்தினுடைய உள் அர்த்தம். ஆனால் இன்றைக்கு ஏதோ தமிழ்நாடு பாரத நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிரானது, சனாதன தர்மத்திற்கு விரோதமானது என்கின்ற ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் செட் பண்ணி கொண்டிருக்காங்க. நீங்க பார்த்தா, நான் ஒரு புத்தகம் படித்தேன், தமிழ்நாடு தி லேண்ட் ஆஃப் வேதாஸ், வேதங்கள் பிறந்ததே தமிழ்நாட்டிலன்னு எல்லா விதமான தொல்லியல் ஆதாரங்களோடு திரு நாகசுவாமி அவர்கள், பத்ம விபூஷன் நாகசுவாமி அவர்கள் ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. நாம அதை படிக்கணும். எல்லா ஆதாரங்களோடும் தமிழ்நாடு தான் வேதங்களின் அடிப்படையாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இப்போ சனாதன தர்மத்திற்கு விரோதமானது தமிழ்நாடுங்கிறது மாதிரி ஒரு உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவு என்ன? பாரத தேசத்திலேயே மிக அதிகமான போதைப் பொருள் புழக்கம் இருப்பது பஞ்சாப் மாநிலம். ஆனால் அது நேற்றைய கதை. இன்னைக்கு அதிகமாக போதைப் பொருள் புழக்கம் இருப்பது தமிழ்நாடு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சுதந்திர போராட்டத்திலே நாம் எப்படி இருந்தோம், அதில் தமிழகத்தினுடைய பங்கு என்ன, எல்லாவற்றையும் அழித்து, ஏனென்றால் 275 ஆண்டுக்கு முன்பாகவே வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள்
இழந்த சமஸ்தானத்தை, சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்டார். ஆங்கிலேயருக்கு எதிராக ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நாம சொல்ற 1857க்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிவகங்கையில ஆங்கிலேயருக்கு எதிராக தேசிய போர் நடத்தி இருக்காங்க. ஒரு பெண் அரசி. ஆகவே இது எல்லாமே ஏதோ முன்னாடி நம்மகிட்ட இருந்தது இல்லை, இப்ப இவங்க தான் இந்த அறிமுகப்படுத்தி இருக்காங்கிறது மாதிரியா சொல்ல ஆரம்பித்ததுனால நம் நாட்டில் பல திரிவுகள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால அது எல்லாவற்றையும் ஒரு திரைக்கதையாக மக்களுக்கு உண்மை செய்தியினை நாம எடுத்து சொல்றதுக்காக இந்த தமிழ்நாடு ஸ்டோரி உருவாக்குவதற்கு இன்னைக்கு நாம் பூஜை பண்ணியிருக்கோம். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இது நம்முடைய கடந்த கால உண்மை சரித்திரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும். அதன் மூலமாக சமுதாயத்துல மாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல தேதி அது இன்னைக்கு தேதி தானே. கீழவெண்மணி சம்பவம் அது. அது நீங்க தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற தமிழ்நாடு ஸ்டோரின்னு சொன்னா அதை நாம விட்டுவிட்டு சொல்ல முடியாது. அதனால அதுவும் அதுல கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏன் நான் ஒரு புத்தகம் படித்தேன், திரு நிக்கோலஸ் பி டிர்கர் அப்படிங்கிற அமெரிக்கன் ஆத்தர். அந்த அமெரிக்கன் ஆத்தர் அந்த புஸ்தகத்துல 60 பக்கம் இந்த திராவிடியன் மூவ்மெண்ட்டை பத்தி எழுதியிருக்கார். ஏன் அந்த மூவ்மெண்ட் வந்தது அவர் சொல்றார். ஒரு அமெரிக்கன். இந்த புஸ்தகம் பிரசுரமானது 2002. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இங்க கிராமங்கள்ல போய் கிறிஸ்தவ மிஷினரிகள் மதம் மாத்துறதுக்கு மக்கள்கிட்ட பேசுறாங்க. அப்ப பேசும்போதெல்லாம் மக்கள் என்ன சொல்றாங்க, நாங்க சாமி கிட்ட கேட்டு சொல்றோம். அவங்க சாமின்னு சொல்றது ஆண்டவன் இல்லை, அந்த ஊர் பூஜாரி, கோவில் அர்ச்சகர், இவர்கள்ட்ட கேட்டு சொல்றோம்னு. அப்போ எல்லா இடத்திலும் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு இதே பதில் தான் கிடைக்குது. மதம் மாறுங்கன்னா நாங்க சாமியை கேட்டு. அப்போ அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, unless we demolish the image of Brahmins, we cannot convert. இது எதுவுமே என் வார்த்தை இல்லை, நிக்கோலஸ் பி டிர்கர் அவருடைய தி கேஸ்ட் ஆஃப் மைண்ட்னு சொல்லி இருக்கிற புத்தகத்துல அவர் சொல்லி இருக்கிறது. அதனாலதான் ஒரு பிராமண துவேஷம் அதை கொண்டு பிராமணர்களுடைய இமேஜை சிதைச்சிட்டா மதம் மாற்ற முடியும். உங்களுக்கு காரணம் என்ன, கால்டுவெல் 1838 திருநெல்வேலிக்கு வந்துட்டு அவர் எழுதின முதல் புத்தகம் தி சானாஸ் ஆஃப் திருநெல்வேலி அப்படிங்கிற புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல கால்டுவெல் என்ன சொல்றாரு, நம்ம நாடார் சமுதாய மக்களை இவர்கள் தமிழர்கள் அல்ல, இவர்கள் சிங்களவர்கள், வந்தேரிகள். ஆகவே கால்டுவெல் சொன்னது வந்தேரியன்னு பிராமணனை இல்லை, நாடார் சமுதாய மக்களை அந்த புத்தகத்துல தி சானாஸ் ஆஃப் திருநெல்வேலிங்கிற புஸ்தகத்துல சொல்றாரு. அப்ப நீங்க இதுக்கான வழக்கு நடக்கும். நாடார் சமுதாய மக்கள் அதுக்கு எதிராக போராடி அப்ப வழக்கு நடக்கும் பொழுது ஈரோட்ல நீதிமன்றத்திற்கு போய் நாடார் சமுதாய மக்கள், தமிழர்கள், நம்ம இந்து மதத்தை சேர்ந்தவங்க, நாங்க ஒவ்வொரு 5 ஆண்டும் தில்லைவாழ் அந்தணர்கள் திருநெல்வேலிக்கு போய் அவர்களுக்கு சிவதீட்சை கொடுப்போம் அப்படின்னு கோர்ட்டில் டெஸ்டிஃபை பண்றார். ஆகவே அந்த மாதிரியாக எந்த வேறுபாடும் இல்லாமல் இணக்கமாக இருந்த சமூகத்திலேயே இந்த மாதிரியா திராவிடியன் ஸ்டாக் துவேஷத்தை பரப்பினார்கள். நீங்க சமீபத்தில் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும், பிபிசியில ஒரு ப்ரோக்ராம், அவங்க என்ன சொல்றாங்க, ஆரிய படையெடுப்பு என்பது நிகழவே இல்லை, ஆனால் இது பற்றி நாம் பரப்பிய விஷயம் மிஷினரிகள் தென் பாரதத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை மாற்ற இன்னொரு 150 வருஷம் ஆகும். அந்த அளவிற்கு இவர்கள் ஆழமாக பொய்களை விதைத்திருக்கிறார்கள். ஆகவே அதெல்லாமும் அந்த படத்துல ஒரு பார்ட்டா வருங்கிறத தான் கோடிட்டு காட்டியிருக்கு. அதெல்லாம் அவங்க முடிவெடுக்க வேண்டியது. இந்த விஷயங்கள் வரும்னு என்னோட நம்பிக்கை. அவங்களுக்கு தமிழ்நாடை பத்தியோ
உங்களுக்கு ஏதாவது கதைகள் தெரிஞ்சாலும் ஒரு அதுவும் சொல்லலாம். அதிகம் இயக்கப்படும் அவர்கள் அதிகம் அதை கொஞ்சம் சேர்க்கணும். பாருங்க நீங்க பொதுவாக தமிழ்நாடு வரலாறு என்ற திரைப்படம் முருகன் அவர்களுடைய இயக்கத்தில் வர இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு பல்வேறு வரலாறுகள் இருந்தாலும் அந்த வரலாற்றையெல்லாம் மறைத்துவிட்டு இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை வேண்டாம் என்று சொன்ன கூட்டம், இந்த தேசிய கொடியை எதிர்த்த கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற என்ற அவல நிலையெல்லாம் வலியுறுத்தும் விதமாக இந்த தமிழ்நாடு ஸ்டோரி என்ற படம் வர இருக்கிறது. இந்த தேசத்திற்காக இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதலாக சிப்பாய் கழகத்திற்கு முன்பாகவே பூலித்தேவன் சுதந்திர போராட்ட விடுதலைக்காக போராட துவங்கினார். விடுதலை என்று சொன்னாலே தென் தமிழ்நாடு தான். அங்கிருந்துதான் வீரபாண்டிய கட்டபொம்மனிலிருந்து மருதுசோர்கள், வேலுநாச்சியார்கள், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், வெள்ளிக்கானாடி இது போன்ற ஒண்டி வீரன் போன்ற பல்வேறு தேசபக்தர்கள் உருவான இடம் தென் தமிழ்நாடு. ஆனால் தென் தமிழ்நாடு இன்று வரைக்கும் பாலைவனமாக இருக்கிறது. இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டாம் என்ற கூட்டத்தின் கையிலே இந்த நாடு சிக்கி தவிக்கிறது. இந்த அவல நிலையை மக்களிடத்திலே தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படம் கண்டிப்பான முறையில வெற்றி பெறும். அதனுடைய இயக்குனர் தம்பி வீரவேல்முருகனுடைய படைப்பு பல்வேறு வெற்றிகளை கொடுத்திருக்கிறது, பல்வேறு படங்கள். அந்த வரிசையிலும் இந்த படமும் வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பாரதிய ஹிந்து கலாச்சார சேவா ட்ரஸ்ட் மூலமாக இந்த படமானது எடுக்கப்பட இருக்கிறது. அதுக்கு முதல் கான்ட்ரிபியூஷனா 2001 ரூபாய் அனுப்பி வச்சிருக்கேன். அதனால எல்லாரும் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கிரவுட் ஃபண்டிங் மூலமா அதை பண்ணாங்க. ஃபோன் நம்பர் அதோட QR கோட் முடிச்சோன்னு உங்களுக்கு இந்த படத்துல ஆர்டிஸ்ட் அப்படின்றது இல்ல. இந்த படத்துல எல்லா பேருமே நடிக்கிறாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன் எஜ்ராஜ் அண்ணன் தான் துவங்கி வைக்கிறாங்க. திருமாரஞ்சி அண்ணன் நடிக்கிறாங்க, அர்ஜுன் சம்பத் நடிக்கிறாங்க, சீனிவாசன்ஜி நடிக்கிறாங்க, எல்லா பேருமே நடிக்கிறாங்க. அதனால இதுல ஆர்டிஸ்ட் அப்படின்றது அவங்க தான் ஆர்டிஸ்ட். அதான் ஃபர்ஸ்ட் முயற்சி இதுல பண்றோம்னே. நன்றி. ஆமா யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது கண்டிப்பா நன்றி. ஆமா, இந்த படமும் தாமரை டிவில தான் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. எல்லா மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்றனால தேட்டரு கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் இது வழக்கம் போல நம்ம தாமரை டிவி மூலியமாக இந்த விழிப்புணர்வு எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர்ந்தோம்.